அனைவருக்கும் வணக்கம். பராசக்தி படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே அணில்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வயிற்றெரிச்சலுங்க. அவனுங்களால் அந்த படம் ரிலீஸ் ஆனதை சகிச்சிக்கவே முடியல. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆபாசமாக அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இன்க்ளூடிங் அவருடைய குழந்தைங்களையும் அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாஸில் கிடந்து கதறுன்னு கதறிக்கிட்டு இருந்தானுங்க. அப்புறம் நேரில் பார்த்தா படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தேட்டரில் இருந்து ஜனநாயகன் விஜய்னு கிடந்து கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறமா படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த படம் நல்லா இருக்குன்னு யாராவது சொல்லிட்டாங்க, சோசியல் மீடியாஸில் எங்கேயாவது சொல்லிட்டாங்க அப்படின்னாக்க அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் எல்லாரையும் இழுத்து போட்டு எல்லாரையும் அபியூஸ் பண்றானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பராசக்தி படம் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான கருத்தை சமூக வலைதளங்கள்ல ஃபுல்லா இந்த அணில் குஞ்சுகள் பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பெண் ஒருத்தவங்க ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. அவங்க தியேட்டருக்கு பராசக்தி படம் பார்க்க போய் இந்த அணில் குஞ்சுகளால எவ்வளவு வேதனைக்குள்ளாயிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த காணொலியை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அணில் குஞ்சுகள் என்ன மாதிரி நெகட்டிவாலாம் பேசுறானுங்க அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது பார்ப்போம். நேற்று பராசக்தி படம் பார்க்கறதுக்கு தியேட்டர் போயிருந்தேன். நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக படம் பார்க்க போயிருந்தேன். தியேட்டரில் படம் ஓடிட்டு இருக்கிற டைமில் நல்ல சீன் போயிட்டு இருக்கிற டைமில் சம்மந்தமே இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்காங்க. இது நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அது இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலியாக போய் பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது. நம்ம கத்திட்டோன்னா திருப்பி நம்ம குடும்பத்தையே திட்டுவாங்கன்ற பயமும் இருக்குது. சரி, படத்தை முடிச்சுட்டு படம் நல்லா இருக்குன்னு போய் அவங்களோட பேஜில் போய் கமெண்ட் கூட பண்ண முடியல. படம் நல்லா இருக்குன்னு கமெண்ட் போட்டால் கூட குடும்பத்தையே எழுத்து திட்டுறாங்க. சரி, ஓகே, சரி, நம்ம ஸ்டோரியில போட்டுக்கலாம், நம்ம ஸ்டோரியில பார்த்தா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னா அதுல ஒரு 2 பேர் அறிவில்லையான்னு கேக்குறாங்க. என்ன உலகம் இது? இந்த விஜய் ரசிகர்களுடைய உண்மை முகம் என்னன்றது இப்போ பல குடும்பங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவனுங்க என்னெல்லாம் பண்றானுங்க, படம் பார்க்க போனா தியேட்டர்ல கடந்து கத்துறானுங்க, படம் நல்லா இருக்குன்னு போய் கமெண்ட் போட்டா அங்க போய் குடும்பத்தை திட்டுறானுங்க, படம் நல்லா இருக்குன்னு ஸ்டோரி போட்டா அங்கேயும் அறிவில்லையான்னு கேட்குறானுங்க. இவனுக்கு எந்த அளவுக்கு இன்செக்யூராக இருக்கானுங்கன்னு மீண்டும் மீண்டும் அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்களே படம் பார்க்க போகிறதே அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஒரு ஹாப்பியாக ஒரு நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் ஆகணும், 4 விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி அந்த படம் இருக்குன்றப்போ அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஆர்வமாக போகிறாங்க, ஒரு எதிர்பார்ப்போட போகிறாங்க. அங்கே போனால் இந்த அணில் குஞ்சுகள் உள்ளார உட்காந்துருந்துக்கிட்டு தளபதி ஜனநாயகன் கிடந்து கத்திக்கிட்டு இருந்தா எவ்வளோ இரிட்டேட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்துருந்து பராசக்தியும் கத்திக்கிட்டு இருந்தா இவனுங்க ஒத்துப்பானுங்களா? எவ்வளோ ட்ரிகர் ஆவானுங்க, வெடிச்சு சதறுவானுங்க அப்படியே. ஆனால் பராசக்தி படம் ஓடுற இடத்துல உட்காந்துருந்து ஜனநாயகன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு பேர் தான் கூறு கெட்டவங்கன்னு சொல்றது. கூறு கெட்டு போய் திரியிறது, கூறு கெட்டு போய் பிஹேவ் பண்றது. சரி, இப்போ இந்த தற்குறி அணில் குஞ்சுகள் இந்த பராசக்தி படத்தை பார்த்துட்டு என்ன ரிவ்யூலாம் சொல்றானுங்க அப்படின்றத பார்ப்போம். நல்லாவே இல்லை ப்ரோ. ஏன் தான் ஆயிடுச்சு. ஜனவரி 26 தளபதி படம் ஃபர்ஸ்ட் பார்க்கலான்னு இருந்தேன் ப்ரோ. உன்னை யாரா கூப்பிட்டது? நீ எதுக்கட வந்த? இவனுங்களே மெனக்கெடுத்து வருவானுங்களா? மெனக்கெட்டு இங்க இப்படிலாம் வீடியோ எடுப்பாங்கன்னு தெரியும். இங்க ஏதாவது நெகட்டிவா சொல்லிட மாட்டோம்னு ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கானுங்க. அவ்வளவுதான். படம் நல்லாவே இல்லை ப்ரோன்னு சொல்லிட்டு மைக்ல சொல்றதுக்கு தான் கஷ்டப்பட்டு கிளம்பி வந்திருக்கான் இந்த அணில் குஞ்சு. இந்த படத்தை பார்த்து டைம் தான் ப்ரோ வேஸ்ட் ஆச்சு. அவ்வளோ பிஸியா இருக்கக்கூடிய அப்படியே நாட்டுக்கே சிஎம், இந்தியாவுடைய சிஎம் இவங்க அப்படியே பிஸியா அறுத்து தள்ளக்கூடியவங்க எதுக்கப்பா இந்த படத்துக்கு வரீங்க? அப்படியே நேரம் காலம் எல்லாத்தையும் ரொம்ப வேல்யூ பண்ணக்கூடியவங்க பாருங்க மக்களே. பராசக்தி படம் பார்க்க வந்ததுனால நேரம் எல்லாம் அப்படியே வீணா போச்சாங்க. விஜய பார்க்கறதுக்கு விக்கிரவாண்டிக்கும் பாராபத்திக்கும் திருச்சிக்கும் கரூருக்கும் போய் மணிக்கணக்கா நாள் கணக்கா போய் கடந்தப்பெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகலை இவனுங்களுக்குலாம். பராசக்தி படம் பார்க்க 2.25 மணி நேரத்தில் இவனுங்களுக்கு டைம் அப்படியே ரொம்ப வேஸ்ட் ஆகி போச்சு. அப்படியே இந்தியாவுடைய பொருளாதாரம் அது இதுன்னு எல்லாமே இவனுங்க தான் தூக்கி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இந்த படத்துக்கு வந்ததுனால தான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டானுங்க பாருங்க. அதனால டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. என்ன மிஸ் ஆயிடுச்சு? போர் தான் அடி. இது தூக்கம் தான் வந்துச்சு, இருந்தாலும் தூங்கலை. ஏன்னா படம் காசு கொடுத்து பார்க்க வந்துட்டேன். என்ன பண்ணுறது, தூங்காம பார்த்துட்டு வந்துட்டேன். படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போனதுனால தூக்கமே வரலன்னு சொல்றதுக்கு மனசு வரல. மனசுக்குள்ள வன்மம் இருக்கிறதுனால படம் நல்லாவே இல்லை, தூக்கம் வந்துருச்சு. ஆனால் உள்ளார பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி என்னன்னா தூக்கம் வரல, படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. ஆனால் எதையாவது கக்கணுமே, சிவகார்த்திகேயன் அவர்கள் மேலையும் பராசக்தி படத்தின் மேலையும் வன்மத்தை கக்கணுமேனு கக்கிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இங்கே பேசுகிற எவனாவது ஒன்றிய பாஜக அரசு எங்க படத்தை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க, ஒன்றிய பாஜக அரசை நாங்க கண்டிக்கிறோம், எங்க படத்தை சீக்கிரமா வெளியே விடணும், இது விஜய் அவர்களுக்கு எதிரான அடக்குமுறை, எங்க தலைவர் விஜய் அவர்களை நான் பார்த்து கேட்கிறேன், நீங்க பேசுங்க தலைவா, நீங்க வாயை திறந்து பேசுங்க தலைவா. ஏதாவது பேசினானுங்களா? ஒரு மண்ணு கிடையாது. பராசக்தி பராசக்தி பராசக்தின்னு கிடந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரும் போவாதீங்க ப்ளீஸ் மக்களே. நல்லா இல்லை, தூக்கம் வந்துருச்சு பாருங்க, எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு கிடந்து ஒப்பாரி ஓலம் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன சொன்னாங்கன்னே புரியல. இல்ல பிடிச்சதான வேற கேக்குறீங்களே, எப்படி ப்ரோ? தற்குறிகளுக்கு எப்படிப்பா புரியும்? மொழிப்போர் நடந்த காலகட்டங்களில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றத ஒரு படமா எடுத்து மக்களுக்கு போட்டு காட்டுறாங்க.
அது பொதுமக்களுக்கு புரியும், தமிழர்களுக்கு புரியும், தற்குறிகளுக்கு எப்படி புரியும், தூங்கு மூஞ்சிகளுக்கு எப்படிப்பா புரியும், வன்மம் கொண்டு இருக்கிறவனுங்களுக்கு எப்படிப்பா புரியும்? இதில் ஆச்சரியம் என்னன்னா பாருங்க, விஜய் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களும் எங்களுடைய தலைவர் தான், அண்ணா எங்களுக்கும் சொந்தமானவர் தான் அப்படின்னு உரிமை கொண்டாடுறாப்புல. அப்படி அறிஞர் அண்ணா அவர்களே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி இந்த படத்தை எப்படி பார்க்கணும்? இந்த படத்தை கொண்டாடணும் இல்லையா? ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க பாருங்க, வன்மத்தை கைக்கிட்டு இருக்கானுங்க. இந்தி திணிப்புன்றது எப்படிப்பட்ட ஒரு பாசிச அணுகுமுறை, அதை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மொழிப்போர் நடந்ததை பற்றி இந்த படம் எடுத்து வச்சிருக்கு, மொழிப்போரை பார்த்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த படத்தை கொச்சப்படுத்தணும், கேலி செய்யணும்னு சொன்னால் யாராலலாம் முடியும்னா ரெண்டு பேரால தான் முடியும். ஒன்று சங்கிகள், இன்னொன்று தாவேக்கா தற்குறிகள். சங்கிகள் இந்த படத்தை ஏன் வெறுக்கிறானுங்க, இந்த படத்தை ஏன் கொச்சப்படுத்துறானுங்கன்றதுக்கு அவனுங்க கிட்ட ஒரு காரணம் இருக்கு. அவனுங்க எதுக்கு எதிர்க்கிறானுங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த தாவேக்கா தவுட்டு தற்குறிகள் சினிமா விஜயனே படம் வரல அதனால இவங்களே எதிர்க்கணும், விஜயனே படம் வரல அதனால இந்த வன்மத்தை கக்கணும், விஜயனுக்கு நேராக போட்டிக்கு வந்துட்டார் இவர் அப்படின்னு வெறி பிடிச்சி கிறுக்கனுங்க மாதிரி சின்ன புள்ளத்தனமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த படத்துல என்ன காட்டுனாங்கன்றதெல்லாம் புரியல, அது என்னன்னே புரியல, எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா இவன் ஒரு விஜயோடைய ரசிகர் குஞ்சாவே இருந்திருக்க மாட்டானே, தாவேக்கா தவுட்டு தற்குறியா இருக்க மாட்டானே. புரியாததுனால தான் அங்கே இருக்கான். அவங்க தலைவரே அண்ணா அவர்கள் நம்மளுடைய தலைவர் தான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் இந்த படத்தை எதிர்க்கிறானுங்கன்னா இவனுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கு? வரலாற்றை சற்றும் புரிந்து கொள்ள முடியாத, வரலாற்றில் தமிழர்களுக்கு என்ன ஆச்சுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத, எப்போ பார்த்தாலும் குத்தாட்டம் போடணும், கூத்தடிக்கணும் அப்படின்னே ஒரு மனநிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த படமெல்லாம் எப்படி புரியும்? எப்போ பார்த்தாலும் சம்பவம் பண்ணுறதுல விஜய் யார் தெரியுமா, நாங்கள் பண்ணுற சம்பவம் அப்படி இருக்கும், அதனால எங்களை சம்பவம் மேன்னு சொல்லுவாங்க. என்னது சூப்பர் மேனா சம்பவம் மேனா என்னமோ, அது எனக்கு மைண்டில் இல்லை, ஞாபகம் இல்லை. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய சொற்பொழிவு ஆற்றல் மிக்க பேச்சா? சினிமா டயலாக் மட்டும்தான் இந்த தற்குறிகளுக்கு வரும். சினிமா சினிமா சினிமா, தேட்ரு தேட்ரு தேட்ரு, விஜய் விஜய் விஜய், ரசிகர் மன்றம், அவ்வளோதான் இவனுங்களுக்கு தெரியும். அதை தாண்டி வரலாறு, ஹிந்தி திணிப்பு, மொழிப்போர் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் என்னங்க அப்படின்னு வச்சுட்டு போவானுங்க. அறிஞர் அண்ணாவை எங்கள் தலைவருமானுங்க, ஆனால் இந்த படத்தை எதிர்க்கிறானுங்க. எப்படினே புரிய மாட்டேங்குது. இந்த பராசக்தி படத்தில் காட்டப்பட்ட அன்றைய இளைஞர்களுடைய குணம் எப்படி இருந்தது, அன்றைய தமிழக இளைஞர்களுடைய குணம், தமிழ் மொழிக்காக உயிரை கூட நான் விடுவேன் அப்படின்ட்டு உயிரை விட்டவங்க அவ்வளோ பேர். அதை பார்க்குறப்போலாம் கண்ணில் கண்ணீர் தாங்க வருது. இவனுங்களுக்கு தூக்கம் வந்துச்சான். எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலைன்ற ஒரே காரணத்துக்காக வன்மம் பிடிச்சி போய் தமிழர்களே கொச்சைப்படுத்தும் விதமாக தான் இவனுங்க நடந்துகிட்டு இருக்கானுங்க. தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் கடைசிலலாம் முழங்குவார். அப்படி முழங்குறதெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வந்துச்சாடா? எவ்வளோ ஆணவம் இருந்தா இந்த மாதிரி பேசுவானுங்க இவனுங்கெல்லாம். அப்படிலாம் இல்லை, தமிழுக்கோசம் போடுறாங்க. இந்த படத்தை நாங்கள் இப்போ கேட்டோமா சொல்லுங்க, ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பரவாயில்ல. விஜய் சிவகார்த்திகேயன் இந்த எல்லா படமும் நல்லா இருந்துச்சு, இந்த படம் தான் ப்ரோ ரொம்ப மொக்க. அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். என்ன இன்ட்ரெஸ்டிங்னா இவங்க விஜய் அண்ணன மாதிரி அப்படியே தனி மனித துதி பாடிக்கிட்டு அப்படியே நான் யார் தெரியுமா, நான் எனக்கு எவ்வளோ பெரிய இது தெரியுமா, என் பேருக்கு தமிழ்நாட்டில் கேட்குற இது நீதாண்டா ஆள், யார் அடித்தா பொறி கலங்கி பூமி திரும்பி அப்படியாச்சோ அவன் தாண்டா அவன் அப்படின்லாம் பேசுறது, இதுதான் இவங்களுக்கு வேணும். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பக்கம் கொஞ்சம் மொத்தங்கள் அதுதான் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பராசக்தி, இந்திய எதிர்ப்பு, மொழி திணிப்பு, தமிழ் மொழி, இருமொழி கொள்கை அப்படின்னா இவங்களுக்கு தூக்கம் வருது ப்ரோ. பேசாமல் எங்கள் அண்ணா பெரியார் எல்லாரையும் விட்டுருங்கடா, விட்டுட்டு நீங்கள்லாம் பிஜேபிக்கு போயிருங்க. நீங்கள் டைரெக்டாக சங்கிகள்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும், அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீங்கள் எங்களுக்கு அண்ணா பெரியார் எல்லாரும் எங்களோடவங்க அப்படின்னு நீங்களும் சொல்லிக்கிட்டு எதுக்கடா இப்படி கபட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கணும்? நல்லாவே இல்லை ப்ரோ, படம் பார்க்கறதுக்கே வேஸ்ட்டு. ஒரு 200 வேஸ்ட்டு தான் நான் நினைப்பேன், தவிர இது ஒன்றும் வேஸ்ட்டு தான். அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அவ்வளோ நேரம் என்ன பண்ணுறது, காசு கொடுத்துன்னு தான் உட்காந்தேன் தவிர அதுக்கு கோசம் தான் உட்காந்தேன், மற்றபடிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் வராமலே இருந்திருக்கலாமே, எதுக்கு வரணும்? மனதளவில் படத்துக்கு போகலான்னு ரெடி ஆவாங்களாம், அந்த படத்துக்கு போகிறதுக்கு காசும் வச்சுருப்பாங்களாம், அந்த படத்தோடைய டிக்கெட்டையும் புக் பண்ணுவாங்களாம், புக் பண்ணி படத்துக்கு வருவாங்களாம் கஷ்டப்பட்டு, படத்தில் தூங்கவே மாட்டாங்களாம், படத்தை விட்டு எந்திரிச்சும் போக மாட்டாங்களாம் வெளியில். ஆனால் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே ரிவ்யூ சொல்கிறப்ப மட்டும் படம் நல்லாவே இல்லை அப்படின்றது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். வேஸ்ட் ஆஃப் டைம். பாருங்கள், தாவேக்காரங்க அத்தனை பேரும் அப்படியே IAS IPSஆ இருக்கிறவனுங்க தான் எல்லாருமே. அப்படியே வேஸ்ட் ஆஃப் டைம். படம் பார்த்து முடிச்சுட்டு எங்கேயாவது போய் பொறுக்கிட்டு தான் இருப்பானுங்க, இல்லைன்னா நேராக வீட்டில் போய் படுத்து தூங்குறது தான் வேலையாக இருக்கவனுங்களுக்கு. இந்த லட்சணத்தில் வேஸ்ட் ஆஃப் டைம். ஐயோ, டைம் எல்லாம் ரொம்ப வேல்யூ பண்ணுறவனுங்க பாருங்க. இவங்க கட்சி தலைவரும் சரி, இவங்களும் சரி, எல்லாரும் அப்படியே டைமுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. காலையில் 8 மணிக்கு ஒரு இடத்துக்கு வரோன்னு சொல்லிட்டு மதியம் 1 மணிக்கு நிற்பார் இவங்க தலைவர். இவனுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மாநாடுனா 2 நாளைக்கு முன்னாடியே அந்த மாநாட்டு திடலில் போய் படுத்து தூங்கிடுவானுங்க, சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல்.
இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் டைம் ரொம்ப முக்கியமா, டைம் வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த படத்துக்கு வந்தது தான் வேஸ்ட் ஆஃப் டைம். பார்க்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், தூங்கணும் தான் வருது இன்ட்ரெஸ்ட். இந்த படம் தமிழர்களுடைய வரலாறுன்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. தமிழர்களுடைய வரலாற்றை பார்க்க எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லக்கூடிய இந்த கோமாளிகளை நம்ம எப்படி பார்க்கறது? இவனுங்களை நம்ம தமிழர்கள் எடுத்துக்கணுமா? உண்மையான ஒரு வரலாற்றை ஒரு படம் எடுத்து கொண்டு வந்து இந்தப்பா இதுதான்ப்பா நடந்திருக்கு பாருங்கடா ஜென்சி தலைமுறைகளா அப்படின்னு எடுத்து கொண்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு தூக்கம் வருதுன்றானுங்கன்னா இவனுங்களுக்கு என்ன சொல்கிறது? நம்ம இவனுங்களை மாதிரியே தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாரும் இருந்தாங்கன்னு வைங்களேன். எல்லாரும் அப்படி கிடையாது, இவனுங்க ஒரு சின்ன பார்ட்டு தான். எல்லாரும் இருந்தாங்கன்னா பிஜேபிலாம் ஈஸியாக வந்துடும். இந்தியை ஈஸியாக திணிப்பாங்க, மும்மொழி கொள்கையை ஈஸியாக கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். ஆனால் இவனுங்களையே நம்ம அரசியல் படுத்தணும். இவனுங்களுக்கும் இங்கே என்ன நடந்துச்சு, என்ன நடக்குதுன்றதை தெரிய வைக்கணும். இன்னும் பல படைப்புகள் பராசக்தி மாதிரி இன்னும் பல படங்கள் இது மாதிரி வரணும். நீ இன்னைக்கு வேணா நீ என்ன வேணா தூங்கிக்கோ ராஜா, என்னைக்காவது ஒரு நாள் நீ விழித்து கொள்வாய். நீ விழித்து கொள்ள வேண்டிய நேரம் வரும். அது வரைக்கும் இந்த மாதிரிப்பட்ட படைப்புகள், இந்த மாதிரிப்பட்ட படங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். போராடிக்கிட்டே இருக்கிறது தான் அரசியல் இல்லையா? அன்னைக்கும் இந்திக்கு எதிராக போராடி 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 தான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் உயிரோட இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய கூட்டத்துக்குள்ளே இப்படிப்பட்ட கயவர்கள்லாம் இருக்காங்க. இவங்க கூடயும் நம்ம போராட வேண்டியது இருக்கு. போராடி போராடி தான் இங்க பல விஷயங்களை நாம் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உயிர் உள்ள வர எல்லாரும் கூட போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். நல்லா இல்லை ப்ரோ படம். ஒரே ஸ்பீச் தான். தமிழ் 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 தமிழ். பார்த்தீங்களா? இதை விட தமிழர்களையும் தமிழ் மொழியையும் இழிவுபடுத்த யாராலையும் முடியாது. என்னங்கடா அது தமிழ் 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 என்ன அது? இது என்ன மாதிரியான ஒரு டோன் அது? தமிழ் 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 தமிழ்னா ஏன் தமிழ்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா தமிழர்கள் தமிழ்னு சொன்னால் என்ன இப்போ எனக்கு புரியல. அது எதுக்கு அப்படி நக்கலாக சொல்லணும்? இந்த லட்சண மசரில் இவனுங்களுக்கு தமிழக வெற்றி கழகம்னு இந்த கட்சி மயிருக்கு பேர் வேற. பேசாமல் தமிழக வெற்றி கழகம்னு அதை தூக்கிட்டு விஜய் ரசிகர்கள் கோமாளி கழகம்னு வச்சிருங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மண்ணில் தமிழ் மொழிக்காக அத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ ரத்தம் செஞ்சு, எவ்வளோ தியாகம் செஞ்சு இந்த மொழி அழியாமல், இந்த மொழி நம்ம மண்ணில் நிலச்சி நின்று இன்றைக்கும் நம்ம தமிழ் மொழியை பேசுறதுக்கு காரணமாக எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து கொண்டு வந்து காட்டுனா தமிழ் 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 தமிழ்னு இருக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் அடித்து நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. விஜய் அவர்களுக்கும் சரி, விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சரி, அரசியல் 1% கூட இவங்களுக்கு செட் ஆகாது. விஜய் அவர்கள் என்னன்னா 1ஆம் நம்பர் தொடரடிக்கி பயந்துக்கிட்டே இருப்பாப்ல, வாயை திறந்து பேச மாட்டாப்ல. திமுகன்னு வரப்போ மட்டும் தொடையெல்லாம் அப்படியே ஸ்ட்ராங் ஆயிரும். பாஜகன்னு வந்தால் தொடை அப்படியே நடுங்கும், தொட நடுங்கி கோலை. இவருடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஆபாசம், அபியூஸு, கெட்ட வார்த்தை போடுறது, அடுத்தவங்க படத்தில் போய் நின்று கத்துறது, அந்த படம் எதை பற்றின படம்ன்ற அறிவு கூட இல்லாமல், அந்த கூறு கூட இல்லாமல் அந்த படத்துக்கு எதிராகவே பேசுறது, அந்த படத்துக்கு எதிராக பேசுகிறோன்ற பேரில் தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கு எதிராகவும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க இந்த தற்குறிகள். இதனால தான் இவனுங்களை தவிட்டு தற்குறிகள்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். படம்லாம் வேஸ்ட் ப்ரோ, ஒன்றுமே இல்லை ப்ரோ. அவங்க கத்துறாங்க அவ்வளோதானே. தளபதி படம் வரல, படம் இது எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை ப்ரோ படத்தில். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பொதுமக்கள் எல்லாருக்குமே இந்த படம் நல்லா பிடிச்சிருக்கும். இந்த சங்கிகளும் தாவேக தவிட்டு தற்கொலையும் தவிர இது எல்லாருமே இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்தே நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும், நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் வன்மத்தினால மட்டுமே தான் இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்றானுங்களே தவிர உண்மையாலுமே அந்த படம் நல்லா இல்லை அப்படின்றத அவனுங்களே ஃபீல் பண்ணல. வன்மத்தின் காரணமா மட்டும்தான் அவனுங்க வந்து இந்த மாதிரி ரிவ்யூ சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. சரி பார்க்கலாம் படம் எப்படி வந்திருக்கோன்ட்டு வந்தேன். அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு புரியவே இல்லை, தூக்கம் தான் வருது. பார்த்தீங்களா, எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறானுங்க. இவனுங்களுக்கு புரியலை, தூக்கம் வருது அப்படின்றானுங்க. இந்த படத்தை புரிஞ்சுக்கணுன்னா தமிழ் உணர்வு இருக்கணும். தமிழ்நாடு இது ஏன் மண்ணு, தமிழ் மொழி இது ஏன் மொழின்ற உணர்வு இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த படத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்படி அந்த உணர்வு இல்லாதவங்களா இருந்தாலுமே கூட புரிய வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஒரு வெளிநாட்டுக்காரங்களை கூட்டிட்டு வந்து இந்த படத்துக்கு ஆங்கிலத்தில் சப்டைட்டில்ஸ் போட்டு அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சானா கூட அவங்களுக்கே அந்த உணர்வு வரும். பா இப்படியெல்லாம் போராடி இருக்காங்களா இந்த மண்ணுக்காகவா, நீங்கள் சொல்கிற இந்த தமிழ் மொழிக்காகவா, நீங்கள் பேசுகிறது அந்த மொழி தானா, பா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அதை வியந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கே தூக்கம் வராது. அவங்களே இந்த வரலாற்றெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ அவங்களுக்கே மெய் சிலிர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு படம், அப்படிப்பட்ட ஒரு வரலாறு தமிழர்களுடையது. இவனுங்களுக்கு தூக்கம் வருதுன்றானுங்க, போர் அடிக்குதுன்றானுங்க, தமிழ் 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 இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் அடித்து நக்கலாக பேசுகிறானுங்க, படம் புரியவே இல்லைன்றானுங்க. இவனுங்கெல்லாம் இப்போ என்ன, தமிழ்நாட்டில் உள்ளவங்களா, மனுஷங்க தானா, இல்லை வேற்றுக்கிற வாசிகளா? மனுஷங்க யாராக இருந்தாலுமே இந்த படம் புரியும். இந்தி மொழி பேசுகிறவனா கூப்பிட்டு கொண்டு வந்து இந்த படத்தை பார்க்க வச்சா கூட அவனுக்கே புரியும். அவனே சூப்பராக தான் இருக்குது, எதுவும் தப்பாக இல்லையே. இந்தி திணிப்புக்கு எதிராக தானே பேசுகிறாங்க, இந்தி மொழிக்கு எதிராக பேசல, எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, இந்த படம் உண்மையாக தான் பேசுதுன்னு சொல்லிட்டு இந்திக்காரங்க பார்த்தா கூட இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு இந்த தற்கூரிகள் என்ன பேசுகிறானுங்க பாருங்க, படம் நல்லா இல்லை, தூக்கமாக வருது, புரியலை அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. முழுக்க முழுக்க இவனுங்களுக்கு இருக்கிறது வன்மம் மட்டும்தான்.
வேற ஒரு மண்ணும் கிடையாது. ஏதோ கத்துறாங்க தமிழ் வாழ்க தமிழை என்ன பண்ணுறாங்க, ஹிந்தி சரியில்லை அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அதில் புரியுற மாதிரி எதுவுமே அது படத்தில் சொல்லலை. படம் வேஸ்ட்டு ப்ரோ. இதுக்கு மேலே என்னடா புரியணும்? இந்த தமிழை வாழ வைக்கிறதுக்காக எவ்வளோ பேர் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்காங்கன்றது தான் இந்த படமே. இதுக்கு மேலே என்ன புரியணும் உங்களுக்கு? அவங்களுடைய தியாகங்களை நாம் போற்ற வேண்டும், அதுதான் இந்த படம். இதுக்கு மேலே என்ன புரியணும் உங்களுக்கு? அன்றைய இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி இந்தியை வந்து இங்கே திணிச்சப்போ என்னெல்லாம் பண்ணுனாங்க அப்படின்றதான் இந்த படமே. இதுக்கு மேலே என்ன புரியணும்? இவனுங்களுக்கு என்ன தெரியுமா புரியும்? 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டால கொண்ட சேர்ஸ் அடிக்க, அதுதான் புரியும். ஜனநாயகம் கூட வந்திருந்தா படம் அவ்வளோதான். படம் ஒரு நாள் கூட ஓடாது தேட்டரில், ஒரு நாள் கூட ஓடாது. தளபதி படம் கரெக்டாக சொல்லிட்டாப்பு. ஜனநாயகன் படம் இந்த படத்து கூட வந்துருந்துச்சுன்னா அந்த படம் ஜனநாயகன் படம் ஒரு நாள் கூட ஓட்டிருக்காது, தியேட்டரை விட்டு தூக்கி எரிஞ்சிருக்கும். இதை சொல்றதுக்கு இவனுங்களுக்கு வெக்கமா இல்லை, கேவலமா இல்லை. ஒரு தனி மனித துதி பாடக்கூடிய ஒரு படம் வந்து அந்த படம் அப்படியே பயங்கரமா ஜெயிக்கும், அப்படியே அந்த படத்துக்கு அவ்வளோ கூட்டம் போகும் தெரியுமா, பராசக்திக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றானுங்கன்னா இந்த தாவேக்கா தவிட்டு தற்கொலை கூட்டம் முழுக்க ஒரு நடிகனுடைய தனி மனித துதி இதை பாடுறது தான் முக்கியம்னு சொல்லி தான் நினைக்கிறானுங்க. தமிழ் மொழி, தமிழர்கள், தமிழ் மண், தமிழர்களுடைய வரலாறு அது முக்கியம்னு சொல்லி இவனுங்களுக்கு நினைப்பே இல்லை. இவனுக்கு இப்படிலாம் இருக்க இது எங்க எதிரொலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தலில் எதிரொலிக்கும். அன்னைக்கு தெரியும் இவனுங்களுக்கு. அதுக்கப்புறம் அத்தனை பேரும் டயர்ட் ஆயிடுவானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்களால அரசியலில் இயங்க முடியாது. அத்தனை பேரும் ட்விட்டர் ஐடி, யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவானுங்க, வேற வேலையை பார்க்க போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா இவனுங்களுக்கு மொழி உணர்வு கிடையாது, தமிழன்ற உணர்வு கிடையாது, கொள்கை கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. இவனுங்களால எப்படி சஸ்டெயின் ஆக முடியும்? படமே வேஸ்ட்டுண்ணா. நான் 2 பீரோ போட்டு தூங்கிட்டேன், அந்த படத்தையே பார்க்கல, வேஸ்ட்டு. அதுக்கு எங்கன்னா போய் ஒயின் ஷாப்பில் பீரோனா குச்சிருப்பேன். எப்படிப்பட்ட கொள்கை பிடிப்புள்ளவர்கள் 2 பீரை போட்டுட்டு தூங்கிட்டாராம். திரையரங்குக்கு மது அருந்திட்டு வந்தாலோ இல்லை திரையரங்கத்துக்குள்ள மது அருந்தினாலோ அது சட்டப்படி குற்றம், அது தவறுன்றது கூட இந்த தற்கொலைகளுக்கு தெரியல. இது எந்த தேட்டர்னு பார்த்து இந்த தேட்டருடைய நிர்வாகம் உடனடியாக இவனுங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். குடிச்சிட்டு வந்திருக்கானுங்க, இல்லை அங்கே வந்து குடிச்சிருக்கானுங்க, சம்ஹவ் குடிச்சிருக்கானுங்க, அவனுங்களே ஒத்துக்கிட்டானுங்க. அவங்களுடைய கொள்கை பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல, அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்க, அதுதான் அதை தான் செஞ்சுருக்கானுங்க. அவனுங்களுக்கு அதுதான் வேணும். அந்த மாதிரி ஏதாவது படம் வேணும். நல்லா குடிச்சிக்கிட்டு சிகரெட் அடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரியாட்டு இருக்கணும், அப்படியே வைப்புல இருக்கணும், அப்படியே கிஸ்ஸா மஜா அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த படம் இவனுங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்துக்கு வந்ததுக்கு எங்கேயாவது ஒயின் ஷாப்புக்கு போயிருக்கலான்றான். பா தாவேக்க அணில் குஞ்சுகள் எப்படிப்பட்ட ஒரு கொள்கை கூட்டம்னு பாருங்க மக்களே, தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அம்பலப்படுறானுங்க, வாண்டடா வந்து அம்பலப்படுறானுங்க. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? ஸோ இந்த தற்கொலைகள்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அதே இடத்துலையே அந்த படத்தை பார்க்க வந்து பொதுமக்கள் அந்த படத்தை பற்றி என்ன மாதிரிலாம் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அது எப்படி நெகட்டிவாக வெளியே நீங்கள் ஏதாச்சும் காசு கொடுத்து சொல்ல வைக்கிறீங்களா நெகட்டிவா? அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இதை நீங்கள் போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். வர ஆடியன்ஸ் அப்படிதான் சொல்கிறாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான், நல்லா இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக் ஆகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. லேகாக ஓடுற படம் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குன்னு வெளியே வந்து சொல்கிறவங்களும் இருக்காங்க. என்ன பிடிச்சிருந்துச்சு அப்போ படத்தில்? இப்போ நான் பேசுவேன், எல்லாம் என்ன பிடிச்சிருக்குன்னா புரியல. என்ன உங்களுக்கு என்ன வேணும்? என்ன சொல்ல வராங்க? ஆடியன்ஸ் வந்து கரெக்டாக கன்வே ஆச்சுன்னு நல்ல ஆடியன்ஸ், நல்ல மென்டாலிட்டி இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்துட்டு கன்வே ஆகும், டார்கெட்டட் ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகும். கரெக்டான வார்த்தைகள் இந்த சகோதரி சொல்கிறாங்க. நல்ல ஆடியன்ஸுக்கு, நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இந்த படம் கரெக்டாக போய் சேரும், அவங்களுக்கு புரியும். தூங்கு மூஞ்சி தற்கொலைகளுக்கு இந்த படம் புரிய வாய்ப்பே இல்லை. கரெக்ட். நீங்கள் வந்துட்டு இந்த மாஸ் ஹீரோ படம் பார்க்குறவனுக்குலாம் இது பிடிக்காது தான். யாரை சொல்கிறீங்க மாஸ் ஹீரோ படம் பார்க்குறீங்க? எல்லாரும் தான். இப்போ நீங்களாம் படத்தை எதை எதிர்பார்த்து வந்து நல்லா இருக்குன்னு வந்து சொல்கிறீங்க? ஒரு படத்தில் என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்கள்? பொங்கல் தீபாவளி கொண்டாடுறதுலாம் போய் எங்கேயாச்சும் போய் பாருங்க, என்ன எப்படி வருது, என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா. பொங்கலுக்கு நான் வந்துட்டு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போய் பாருங்க, பொங்கலுக்கு குஜாலா. இப்படிப்பட்ட ஒரு செருப்படியை பார்த்ததே கிடையாது. ராட விட்டு ஏத்துன்னு ஏற்றிருக்காங்க இந்த சகோதரி. உங்களுக்கு நல்லா குஜாலா இருக்கணும்னா எங்கேயாவது ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போடுவாங்க, அதை போய் பார்த்து குஜாலா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய அவமானம் இது. அந்த படத்தை பார்த்து இந்த பைத்தியக்காரன்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே, அதை பார்க்குறப்போ உள்ளார கொந்தளிக்கும் பாருங்க ரத்தம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு நல்ல படத்தை கூட இந்த தற்குறிகள் இப்படி நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்து இந்த சகோதரி அவங்களுடைய ஆதகத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அருமையாக பகிர்ந்துருக்காங்க. அப்படியே போகிற போக்கில் செருப்பு கழட்டி சாணியில் முக்கி பலார் சலார்னு அடிச்சு விட்டுட்டு ஜம்முன்னு போயிருக்காங்க சகோதரி. சூப்பர் சகோதரி. எல்லாமே நல்லா இருந்தது, ஆக்டிங் எல்லாம் இருந்தது, ஜெயம் ரவி தான் நல்லா இருந்தது. இந்தி திணிப்பு பற்றி எதிர்பார்த்த படம் தான், நல்லா இருக்கு. ஓவராலாக கதை சென்ட்ரிக்காக இருக்குது,
நல்லா ஏதாச்சும் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சா படம்? இல்லை எங்கேயுமே இல்லைங்க, நல்லாவே ஃபுல் மூவி நல்லா இதுவாக தான் போயிருக்கு. இந்த மொழி போர்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியாத அறியாமல் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கூட இந்த படம் வந்து என்ன சொல்லுது, இந்தி திணிப்புனா என்ன, இந்தியை திணித்தார்கள் ஒரு காலத்தில், அதுவே வந்து பல்வேறு காலகட்டங்களில் வந்து மொழி போரா வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு, மொழிக்கு எதிராக பல பேர் வந்து செத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரியாதவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு கூட இந்த படம் வந்து இதை தெரிய வைக்குது. மொழி உணர்வை வந்து இந்த படம் கடத்துது. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு படங்க. ஆனால் இந்த தவிட்டு தற்குறிகளுக்கு தான் மண்டையில் எதுவுமே புரியாது. இவனுங்களுக்குலாம் என்னதான் புரியும், இவனுக்கு என்ன புரியும்? கதறு கதறு, அலறு அலறு, செதறு செதறு, ஐ ஆம் வெயிட்டிங், ஐ ஆம் கம்மிங்னா COMING. தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, இதுக்கு தான் சொல்கிறேன். பிளாஸ்ட்டு இதெல்லாம் தான் இவனுங்களுக்கு புரியும். வேற எதுவும் இவனுங்களுக்கு புரியாது. லெட்ஸ் டேக் செல்ஃபி புள்ள அப்படின்னா புரியும். இதெல்லாம் இவனுக்கு புரியுமா என்ன? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஒரு காணொலிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பலரால் வந்து பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காணொலி. அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் வந்து பேசுகிறாரு. இந்த படத்தை பற்றி அவருடைய கருத்துக்களை அவர் சொல்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த இந்தி திணிப்பெல்லாம் நடந்த காலகட்டங்களில் அவர் உயிரோடு இருந்தவர், இதெல்லாம் கண்கூடாக பார்த்தவர். அவர் கண் கலங்கி அழுறார். அவர் பேசக்கூடியதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய கருத்துக்களை நம்ம சொல்லுவோம். நான் ஹிந்தி எஜுகேஷன் போது அந்த போராட்டம் நடக்கும்போது ஒரு 15 வயசு இருக்கும். ஸோ லைவாக பார்த்தது. அந்த இன்டர்வல் பிளாக் பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷன் ஜாஸ்தியாகவே போச்சு. பையன் ஏன் அழுகுறான்னு கேட்டான். கட்டுப்படுத்த முடியல. அதனால் அந்த காலத்தில் அந்த ஃபீலிங் இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபீலிங் திரும்ப வந்தது. அதான் ஒன்று. அந்த டைமில் சோஷியலாக எப்படி இருந்துச்சு ஹிந்தி எதிர்ப்பு? அது இந்த சிட்டி சைட்லலாம் நெருப்பூத்த நெருப்புன்றாங்க இல்லையா, அது மாதிரி இருந்தது. சிட்டி சைடில் அந்த சமயத்தில் எங்களுக்கு அந்த இம்பேக்ட் தெரியலனாலும் அந்த உணர்வு இருந்தது. அந்த சமயத்தில் அது தட்டி எழுப்பப்பட்டது. அது 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 வந்திருக்கு இந்த படத்தில். ஸோ இந்த போராட்டம் வந்து இன்றைய இளைய சமுதாயத்துக்கு போய் செல்லுமா? பார்த்து அதை உணர்ந்தாங்கன்னா போய் செல்லும். ஐ ஃபெல்ட் இட் அஸ் இட். இது அது இப்போ இது மாதிரி ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணி இப்போதைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு உணர்வு வந்தது பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். இந்த ஐயா கண் கலங்குறாருங்க. இந்த படத்தில் அந்த உணர்வு இருக்குது. அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் நாங்கள் நேரில் பார்த்தோம். அதெல்லாம் வந்து இந்த படத்தில் அப்படியே எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இதெல்லாம் எடுத்திருக்காங்களே, அதை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா வந்து ரொம்ப ஜென்யூனாக சொல்கிறாங்க. அவர் கண் கலங்குறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த உணர்வு வந்து அவருக்குள்ளே இருக்குது. அடுத்த தலைமுறை இளைஞர்களும் இது மாதிரி சீன்ஸ்லாம் வரப்போ கண் கலங்கி தான் பார்க்கணும். இது வந்து சும்மா சினிமாவுக்காக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இப்படியெல்லாம் இறந்துருக்காங்களா அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குறப்ப நம்மளே அறியாமலே நம்ம கண்ணில் கண்ணீர் வரணும், மனசு வேதனை அடையணும், மன அழுத்தம் வந்து தானாகவே உருவாகணும். உண்மையாகவே தமிழர்களாக இருந்தால், இந்த தமிழ் மொழியை நேசித்து இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தில் ஒவ்வொருத்தருடைய உயிர் போகிறப்போவுமே நமக்கு மன அழுத்தம்ன்றது கண்டிப்பாக ஏற்படும். இது வெறுமனையாக இந்த படத்துக்கானது மட்டும் கிடையாது. இந்த படம் அதில் 4 பேர் இறக்கக்கூடிய அப்படி கண்ணால் நம்ம பார்க்குற சீன், அதுக்காக நம்ம வருந்துறது அந்த அந்த படத்துடைய எமோஷன் கிடையாது. இது அந்த படத்தில் நடித்த நடிகர்களுடைய நடிப்பிற்கான ரியாக்ஷன் கிடையாது. நம்மளாம் வந்து கண்ணீர் விடுறது, இல்லைனா மனசு வேதனைப்படுறது, மன அழுத்தம் ஏற்படுறதுலாம் அந்த நடிகர்களுடைய நடிப்பின் காரணமாக கிடையாது. இவ்வளோ பேர் இந்த மொழிக்காக இப்படியெல்லாம் பாடுபட்டிருக்காங்களா? நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல, இந்த மொழி வாழணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவ்வளோ பேர் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த அருமை பெருமையெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து நம்ம வந்து மனசளவில் அதை நம்ம உணரணும். நம்ம உணர்ந்தோனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்களில் கண்ணீர் வர்றதெல்லாம் நம்மளால் யாராலையும் ஸ்டாப்பே பண்ண முடியாது. இந்த பெரியவர் அதை உணர்ந்திருக்கார், உணர்ந்து அந்த படத்தை பார்த்துருக்கார். அதனால தான் அவரால் வெளியே வந்தும் கூட அவரால் நார்மலாக இருக்க முடியல, கண்களில் கண்ணீர் வருது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இந்த தாவேக்கா தவிட்டு தற்கொலைகளும் அரசியல் படணும். தூக்கம் வருது, தூங்கிட்டு இருந்தோம், அது இதுன்னு இன்னைக்கு வேணா சொல்லலாம். ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் வரலாற்றை படிக்கணும், இல்லைனா இந்த மாதிரி படங்களின் மூலியமா வரலாற்றை தெரிஞ்சுக்கணும். தமிழர்களுக்கு என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலையாவது அவேராக இருக்கணும். இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் யாராவது பராசக்தி படம் பார்க்காம இருக்கீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய நேரத்தை எப்போவாது ஒதுக்கி உங்களுடைய ஃப்ரீ டைமில் எப்போவாது இந்த படத்தை போய் பாருங்கள். படத்தை மட்டும் பார்க்குறதோடு இல்லாமல் முடிஞ்சதுன்னு சொன்னால்
இந்த மொழிப்போர் சம்மந்தப்பட்ட வரலாற்றையும் வந்து புத்தகங்களாவோ இல்லை காணொளிகளாவோ எதுலையாவது பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லது தான். நம்ம எவ்வளவோ பாட்டு கேட்குறோம், இந்த காரில் எல்லாம் போகிறப்போ பாட்டு போட்டுட்டு நம்ம வந்து கேட்டுக்கிட்டே போகிறோம். அந்த நேரங்களில் இந்த மாதிரி ஒரு யூடியூப் வீடியோவை சைடில் ப்ளே பண்ணி எதுலையாவது போட்டு கேட்டுட்டு, இல்லைனா எங்கேயாவது நம்ம வரலாற்றையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது, கட்டாயம் இருக்குது. இதெல்லாம் கூட நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னால் இந்த வரலாறுலாம் அப்படியே மறைஞ்சு போயிடும். எதுவுமே இனி வரக்கூடிய தலைமுறையினருக்கு கடத்தப்படாது. அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஆடலும் பாடலும் கடந்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு தூக்கம் வருது, எங்களுக்கு இந்த மாதிரி படம் எடுக்காதீங்க, எங்களுக்கு மஜாவாக இருக்கணும், எங்களுக்கு அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்கண்டா இருக்கணும், அப்போ தான் நாங்கள் ஜாலியாக வைப் பண்ணுவோம், எங்களுக்கு வைப்பு தான் முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மொழி உணர்வும் இன உணர்வும் கடத்தப்படவே படாது அப்படின்றத சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.